proof of his resurrection. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning, April 10th, 1955 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, if you've got good reasoning, you sit down and try to reason out the Bible. Reason how could he raise from the dead? How could these miracles and things take place today in this great realm of civilization and science that we live in? இப்பொழுது நீங்கள் நல்ல யோசனைகளை உடையவராயிருந்தால் நீங்கள் அமர்ந்து வேதத்தை குறித்து யோசிக்க முயற்சித்து எப்படி அவரால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க முடியும்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான மிகப்பெரிய நாகரிக காலத்தில் இந்த அற்புதங்களும் மற்ற காரியங்களும் எப்படி இன்றைக்கு நிகழக்கூடும் என்று யோசிக்கலாம். You try to reason that out, you're just getting farther away from God all the time. You'll never know him by reasoning. God's not known by reason. God's known by faith. Amen. You accept it. You believe it. நீங்கள் அதை யோசித்து பார்க்க முயற்சிக்கலாம். அவ்வாறு செய்யும்போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லா நேரத்திலும் தூரமாய் விலகிக் கொண்டே செல்கிறீர்கள். நீங்கள் யோசனையின் மூலம் அவரை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். தேவன் யோசனையினால் அறியப்படுகிறதில்லை. தேவன் விசுவாசத்தினால் அறியப்படுகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். You can't do it until something happens in you. Then the Holy Spirit comes in and you have the mind of Christ. உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் வரையில் உங்களால் அதை செய்ய முடியாது. அவ்வாறு சம்பவித்த பிறகே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவராயிருக்கிறீர்கள். Notice, they all night they fished and caught no fish, very discouraging. The next morning, early at the sunrise service, they looked across the bank and there stood Jesus. Amen. But they didn't know him. That's the sad part, they didn't know him. கவனியுங்கள், அவர்கள் ரா முழுவதும் மீன் பிடித்தும் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை. மிகவும் திடனற்று போயிருந்தனரே. அடுத்த நாள் காலை சூரியோதயத்தில் அவர்கள் கரையை நோக்கி பார்க்க அங்கே இயேசு நின்றிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் சோகமான பாகம். அவர்கள் அவரை அறிந்திருக்கவில்லை. One night their little old boat was just about to sink out on the sea in a storm, and here come the lovely Lord walking towards him and said, "Oh, go away, it's a ghost." ஓர் இரவு சமுத்திர புயலில் அந்த சிறு படகு கிட்டத்தட்ட மூழ்கப் போவதாயிருந்தது. அப்பொழுது இதோ அருமையான ஆண்டவர் அவர்களை நோக்கியவாறு நடந்து வந்தார். அப்பொழுது அவர்களோ, ஓ, விலகிப்போ, அது ஒரு ஆவி. It's spooky. We don't want nothing to do with it. The only thing that could help them was near them and they was afraid of it. Amen. அது பேய்த்தனமான ஆவியின் உருவம். நாங்கள் அதனோடு எந்த தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்றனர். அவர்களுக்கு அருகில் இருந்துதான் அந்த ஒருவர் மாத்திரமே அவர்களுக்கு உதவ முடிந்தது. ஆனால் அவர்களோ அதை குறித்து பயமடைந்திருந்தனர். And may I say this to you people today who's never received the Holy Spirit? I realize in the church realms we got a lot of mockery. நான் இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களாகி உங்களுக்கு அதை கூறுவேனாக. நமக்கு ஏராளமான பரியாசங்கள் சபை பிரிவுகளில் ஏற்பட்டுள்ளன என்று நான் தெளிவாக உணர்கிறேன். We got a lot that pretend to have the Holy Spirit when they don't have it. Amen. That's right. So have you got in your realms over there too, claim to be church members and are not? That's right. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது பரிசுத்தாவியை பெற்றுவிட்டதாக பாவனை செய்யும் ஏராளமான காரியங்களை நாம் அறிந்துள்ளோம். அது உண்மை. எனவே நீங்கள் சபை அங்கத்தினர்கள் என்று உரிமை கோரும்படியாக அங்குள்ள உங்களுடைய சபை பிரிவில் அதை பெற்றிருப்பதாக கூறினாலும் அவர்கள் உண்மையாக அதை பெற்றிருக்கவில்லை. அது உண்மை. So where there's a pro, there's a con. Remember that. Where there's the negative, there's the positive. Amen. Where there's the bogus dollar, there's a real one. ஆகையால் எங்கே ஆதரவு உண்டோ அங்கே எதிர்ப்பும் உண்டு. அதை நினைவில் கொள்ளுங்கள். எங்கே ஒரு எதிர்மறை உண்டோ அங்கே ஒரு உடன்பாடும் உண்டு. எங்கே ஒரு போலியான டாலர் உண்டோ அங்கே அசலான ஒன்றும் உண்டு. And where there's somebody mocking and pretending to have the Holy Spirit, there's a genuine Holy Spirit. Remember that? எங்கே யாராவது ஒருவர் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக பரியாசமும் பாவனையும் பண்ணுகிறார்களோ அங்கே அசலான பரிசுத்தாவியும் உண்டு. அதை நினைவில் கொள்ளுங்கள். And the very thing that will help you, the very thing that will deliver you,
The thing that'll take you out of your prison house of habit, take you out of your prison houses of fear and upset. அசலான அந்த காரியம்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த காரியம்தான் உங்களை விடுவிக்கும். அந்த காரியம்தான் உங்களை உங்களுடைய பழக்க வழக்கமான சிறை வீட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்லும். அதுவே உங்களை உங்களுடைய பயம் மற்றும் நிலைகுலைவான சிறை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். Thing that'll take you away from the cancer and make you a living creature again. The thing that'll raise you up in the last days stands right near you and you're scared of it. Amen. Don't be afraid. It's Him. அந்த காரியமே உங்களை புற்றுநோயிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை மீண்டும் ஒரு ஜீவிக்கின்ற சிருஷ்டியாக மாற்றும். அந்த காரியமே உங்களை கடைசி நாளில் எழுப்பும். இப்பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் நீங்களோ அதை குறித்து பயமடைந்திருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், அது அவராகும். It's I. He said, be not afraid, it's I. But they was scared of it. Afraid to take His word for it. He said, don't be afraid, it's I. அவர் நான் தான் என்றார். பயப்படாதிருங்கள், நான் தான். ஆனால் அவர்களோ அதை குறித்து பயமடைந்திருந்தனர். அதற்கான அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பயப்படுகின்றனர். அவரோ பயப்படாதீர்கள், நான் தான் என்றார். Jesus asked them if they had any fish. He said no. So we toiled all night and they come to the shore and found fish cooked and laying ready for them. No, but that miracle, it was Him. அவர்களிடத்தில் ஏதாவது மீன் உண்டா என்று இயேசு அவர்களிடத்தில் கேட்டார். அவர்களோ இல்லை என்றனர். மேலும் அவர்கள் நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுள்ளோம் என்றனர். அப்பொழுது அவர்கள் கரைக்கு வந்தபோது மீனை, பொரித்த மீன் அவர்களுக்காக ஆயத்தமாக வைத்திருப்பதை கண்டனர். அந்த அற்புதத்தினால் அது அவர் என்று அறிந்து கொண்டனர். Two more as they run on the road to Emmaus. Listen closely now as we're closing. On the road to Emmaus one day after the resurrection, there was two, one Cleophas and his friend. A beautiful Sabbath morning like this, the first beautiful Easter. இன்னும் 2 பேர் எம்மாவூருக்கு செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்தனர். இப்பொழுது நாம் முடிக்கப் போகின்ற காரணத்தால் கவனமாக செவிகொடுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு நாள் எம்மாவூருக்கு போகும்படியில் 2 பேர் சென்றனர். அதில் ஒருவர் கிலோப்பா, மற்றொருவர் அவருடைய நண்பர். அதுவோ இதை போன்ற ஒரு அழகான ஓய்வு நாள் காலை வேளையாய் அழகான முதல் ஈஸ்டராய் இருந்தது. Closely now, observe the word, get ready. And as they was observing the first Easter, downhearted, discouraged, because the disappointment had come. இப்பொழுது கவனமாக வார்த்தையை உற்று நோக்குங்கள், ஆயத்தமாயிருங்கள். அவர்கள் முதல் ஈஸ்டரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் அவர்களுக்கு ஏமாற்றம் உண்டாயிருந்த காரணத்தால் வாட்டங்கொண்ட இருதயத்தோடு திடனற்று போயிருந்தனர். There may be men and women here today that's observing this Easter because of some disappointment. Something take place, but just remember, the Lord Jesus is up from the grave today. Amen. He's living among people. ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் காரணமாக, ஏதோ ஒரு காரியம் சம்பவித்த காரணத்தால் இன்றைக்கு இந்த ஈஸ்டரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற புருஷரும் ஸ்திரீகளும் இங்கே இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு கல்லறையிலிருந்து எழுந்து விட்டார். அவர் ஜனங்களுக்கு மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Many times when I was in school and studied botany, I've always studied botany. Botany to me is not plant life so much, to look at how the plants raised up and how the sun comes and so forth. Botany to me is the one who created it. Amen. Is the maker who made the plant to grow. அநேக சமயங்களில் நான் பள்ளியில் இருந்தபோது நான் தாவரவியலை பயின்றுள்ளேன். நான் எப்பொழுதுமே தாவரவியலை பயின்று வந்துள்ளேன். எனக்கு தாவரவியல் தாவர வாழ்க்கை அல்ல, அதாவது எப்படி தாவரமானது வளர்கின்றது என்பதை காண்பதும் எப்படியாய் சூரிய வெளிச்சம் அதன் மேல் படுகின்றது என்பதை குறித்துமே கூறுகிறேன். தாவரவியல் என்பது என்னை பொறுத்த மட்டில் அதை சிருஷ்டித்த ஒருவரே அந்த தாவரத்தை வளரச் செய்கின்ற சிருஷ்டிகராய் இருக்கிறார். Oh, how beautiful those Easter flowers. Look at them, oh my. The pretty flowers that sets around. No one could look in the face of one and say there is no God. And be mentally right. ஓ, அந்த ஈஸ்டர் மலர்கள் எவ்வளவு அழகாக காணப்படுகின்றன. அவைகளை நோக்கி பாருங்கள். ஓஹோ, என்னே, சரியான மனநிலையில் உள்ள எவருமே சுற்றிலும் காணப்படுகின்ற அந்த அழகான மலர்களை நோக்கி பார்த்து தேவன் இல்லை என்று கூறவே முடியாது. And here they are, discouraged now, going back home. Well, we started out, we thought it would be all right, but we have to go back home now. On the road back over to Emmaus. இதோ இங்கே அவர்கள் திடனற்று போய் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நாம் நன்றாகத்தான் துவங்கினோம், எல்லாம் சரியாயிருக்கும் என்று நாம் எண்ணியிருந்தோம்.
ஆனால் இப்பொழுது நாமோ வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதாயிற்றே என்று கூறி எம்மாவூருக்கு செல்லும் வழியில் திரும்பிக் கொண்டிருந்தனர். And as they walked along, discouraged, their conversation was right. They were talking about him. That's when he appeared. அவர்கள் திடனற்று போனவர்களாய் நடந்து போகையில் உரையாடலோ சரியானதாய் இருந்தது. அவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அவர் தோன்றினார். And that's the reason he doesn't appear to so many of us today. Our conversations is talking about everything else but Christ. Amen. We're always talking about when we're going to get the work done or what we're going to do here. நம்முடைய உரையாடலை கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அவர் நம்மில் அநேகருக்கு பிரசன்னமாகிறதில்லை. அந்த வேலையை நாம் எப்பொழுது செய்து முடிக்கப் போகிறோம் என்றும் அல்லது நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து எப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Let your conversations be on Christ. Amen. That's when he appears, is when you talk about him. Be speaking about him. உங்களுடைய உரையாடல் கிறிஸ்துவின் பேரிலேயே இருக்கட்டும். நீங்கள் அவரை குறித்து பேசும்போது அப்பொழுதே அவர் பிரசன்னமாகிறார். அவரை குறித்து பேசிக் கொண்டிருங்கள். And they were going along speaking about him. Yet they loved him. They didn't know he had raised from the dead. அவர்கள் அவரை குறித்து பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவரை நேசித்திருந்தும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அறியாதிருந்தனர். And many people today who really love the Lord Jesus, out in these great churches throughout the world, they love the Lord, but they don't really know that he's risen from the dead. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள இந்த பெரிய சபைகளில் உள்ள அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை உண்மையாகவே நேசிக்கின்றனர். அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். ஆனாலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை உண்மையாகவே அறியாதிருக்கின்றனர். Notice, as he went along, a stranger stepped out of the bushes and greeted them, good morning perhaps, and I'm all sad, broken up, saying, oh, I loved him. கவனியுங்கள், ஒருவேளை அவர் ஓர் அந்நியராக புதரிலிருந்து வெளியே வந்து ஒரு கால அவர்களை காலை வணக்கம் என்று கூறி வாழ்த்தியிருக்கலாம். அப்பொழுது அவர்களோ முழுவதும் சோகமாயும் மனமுடைந்து போயும், ஓ, நான் அவரை நேசித்தேன். I've seen him stand by the grave of Lazarus when a man had been dead 4 days and said, Lazarus, come forth. Oh, how could that man ever fail? மரித்து போய் 4 நாட்களான ஒரு மனிதனின் கல்லறை கண்டை நின்று, அதாவது லாசருவின் கல்லறை கண்டை நின்று, லாசருவே வெளியே வா என்று கூறினதை நான் கண்டேன். ஓ, எப்படி அந்த மனிதர் தவறி போயிருக்க முடியும்? How could he ever let us down like this, and now we stand in shame and disgrace? We're going back home to start up our fishing and carpentering again. See? அவரால் எப்படி நம்மை இந்த விதமாக எதிர்பார்த்தபடி நடவாமல் ஏமாற்றமாய் விட்டுவிட முடிந்தது? இப்பொழுதோ நாம் வெட்கத்திலும் அவமானத்திலும் நிற்கிறோமே. நாம் மீண்டும் நம்முடைய மீன்பிடித்தலையும் தச்சு வேலையும் செய்யும்படி துவங்க வீட்டுக்கு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறோமே என்று கூறிக்கொண்டிருந்திருக்கலாம். புரிகிறதா? Isn't that just the modern Christian today? Oh, let the healing take place and they're shouting the victory. Let the power of the Holy Spirit fall and they're shouting the victory. And those who are really filled with the Holy Ghost remains that way down to life. அப்படித்தான் இன்றைக்கு நவீன கிறிஸ்தவன் இருக்கிறான் அல்லவா? ஓ, சுகமளித்தல் நிகழட்டும், அவர்கள் ஜெயத்தை ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை விழட்டும், அவர்கள் ஜெயத்தை ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஜீவிய பயணம் முழுவதும் அந்த விதமாகவே தரித்திருக்கிறார்கள். But the man is still walking with a carnal mind. Little discouragement come up, something go wrong, and they go away saying, well, I thought it was all right, but oh my, look at it now. ஆனால் இன்னமும் மாம்ச சிந்தையோடு நடந்து கொண்டிருக்கிற மனிதருக்கு ஒரு சிறு வாட்டம் உண்டாகட்டும். அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் போகிறது. அவர்கள் உடனே விலகி போய், பாருங்கள், நான் எல்லாம் சரியா இருந்தது என்று எண்ணினேன், ஆனால் ஓ என்னே, இப்பொழுது இதை நோக்கி பாருங்கள். I thought that little church would never fail. I thought this person, you got your mind on the wrong thing. இந்த சிறிய சபை ஒருபோதும் தவறாது என்று நான் எண்ணியிருந்தேன். இந்த நபரை குறித்து நான் இவ்வாறு எண்ணியிருந்தேன் என்று கூறுவார்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தவறான காரியத்தை பதித்து வைத்துள்ளீர்கள். புரிகிறதா? Put your mind on him that can't fail. Let your conversation not be about your church, but about your Lord. That's the one. Not about your neighbor, but about your Lord.
Let your conversations be of Him. உங்களுடைய சிந்தையை தவறிப்போக முடியாத அவர் மேல் வையுங்கள். உங்களுடைய உரையாடல் உங்களுடைய சபையை பற்றியதாய் இல்லாமல் உங்களுடைய கர்த்தரை பற்றியதாய் இருக்கட்டும். அந்த ஒருவரை பற்றினதாகவே இருக்கட்டும். உங்களுடைய அயலகத்தாரை பற்றினதாய் இராமல் உங்களுடைய ஆண்டவரை பற்றினதாய் இருக்கட்டும். உங்களுடைய உரையாடல் அவரை பற்றியதாகவே இருக்கட்டும். Amen. Then as they journeyed along talking, all of a sudden a man, just an ordinary man, he wasn't a great scribe, he wasn't educated, he had no education. As far as we know, he never went to school a day in his life, but he had wisdom beyond any man that ever lived. Amen. அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு மனிதன், வெறுமென ஒரு சாதாரண மனிதன், அவர் ஒரு மகத்தான வேதபாரகராய் இருக்கவில்லை, அவர் கல்வி பயின்றவராய் இருக்கவில்லை, அவர் கல்வியறிவு இல்லாதவராய் இருந்தார். நாம் அறிந்த வரையில் அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு நாள் கூட பள்ளிக்கு சென்றதே இல்லை. ஆனால் எப்போதும் வாழ்ந்து வந்த எந்த மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஞானத்தை அவர் உடையவராயிருந்தார். When the Pharisees saw his wisdom, they said, "What school did he go to? Where did he come from? Where do you find these words?" பரிசேயர்கள் அவருடைய ஞானத்தை கண்டபோது அவர்களோ, அவர் எந்த பள்ளிக்கு சென்றார், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் இந்த வார்த்தைகளை எங்கிருந்து கற்றறிந்திருந்தார்? How does he do this? We never come through our seminaries. He doesn't talk like one of our people. Where does these words come from? அவர் எப்படி இதை செய்கிறார்? எங்களுடைய வேத பாடசாலை கருத்தரங்களினூடாக ஒருபோதும் வரவில்லையே. அவர் எங்களுடைய ஜனங்களில் ஒருவரை போல பேசவில்லையே. இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன என்று கேட்டனர். And they were offended because he didn't belong to their groups. He didn't associate himself with them. He stood out conspicuous, for he was God. அவர்களுடைய குழுக்களை அவர் சேர்ந்தவராய் இராத காரணத்தால் அவர்கள் இடரலடைந்தனர். அவர் தம்மை அவர்களோடு கூட்டாளியாக இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் தெள்ளந்தெளிவோடு தனிமையாய் நின்றார். ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். There he stood and made himself known. He said, "If you can't believe me, believe the works that I do. They testify the Father sent me." அவர் நின்று தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். மேலும் அவர், உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் செய்கிற கிரியைகளையாவது விசுவாசியுங்கள், அவைகள் என்னை பிதா அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்கின்றன என்றார். He said, "If my education," in other words like this, "if my education doesn't satisfy your longings, if my degree, which I have none, but my degree, my diploma is not from your seminaries. My diploma is the works that I do that the Father sent me. They're my diploma." அவர் என்னுடைய கல்வி என்றார். இவ்விதமாக வேறு வார்த்தைகளில் கூறினால், என்னுடைய கல்வி உங்களுடைய வாஞ்சைகளை திருப்திப்படுத்துகிறதில்லை. என்னுடைய பட்டத்தினால் நான் எந்த பட்டத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஆனால் என்னுடைய பட்டம், என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழை உங்களுடைய வேதாகம கல்லூரி கருத்தரங்களிலிருந்து பெற்றிருக்கவில்லை. என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழ் நான் செய்கிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு ஆதாரமாய் உள்ளது. அவைகளே என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழ்களாய் உள்ளன என்பதாகும். That's the best diploma I know of. Amen. God give us more of those diplomas. The works that I do are a vindication that the Father sent me. If that isn't sufficient, believe them then instead of me. அதுவே நான் அறிந்துள்ள மிக சிறந்த பட்டமளிப்பு சான்றிதழாகும். அந்த பட்டமளிப்பு சான்றிதழ்களையே தேவன் நமக்கு அதிகமாக தருகிறார். நான் செய்கிற கிரியைகளே பிதாவானவர் என்னை அனுப்பினார் என்பதற்கு ஒரு ரூபகாரப்படுத்தலாய் உள்ளது. அது போதுமானதா இருக்கவில்லையா? அப்படியானால் எனக்கு பதிலாக அந்த கிரியைகளையாவது நம்புங்கள். Now notice him. Oh, I love him. I see him walking along there. And he said, "Why are you so sad? What makes you feel this way? What a beautiful day. Look how everything looks." He said, "Yes, and I know, but we trust." இப்பொழுது அவரை கவனிப்போம். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். அங்கே அவர் நடந்து செல்கிறதை நான் காண்கையில், அப்பொழுது அவரோ, நீங்கள் ஏன் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? இந்த விதமாக உங்களை வருத்தமாக உணர செய்தது எது? என்னே ஒரு அழகான நாள். காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எப்படி உள்ளது என்று பாருங்களேன் என்பதை காண்கிறேன். அவர் ஆமென்றார். அப்பொழுது அவர்களோ, நாங்கள் இவ்வாறு நம்பியிருந்தோம், நானும் வருவேன் என்று கூறினதுமின்றி, "Are you just a stranger around here? What's that? Don't you know that Jesus of Nazareth, the man that was approved of God with great signs and so forth, we followed him for 3.5 years." நீர் இவ்விடத்திற்கு ஓர் அந்நியரோ ஏன் என்று கேட்டு, நசரேயனாகிய இயேசுவை மகத்தான அடையாளங்கள் முதலியவற்றினால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார் என்பதை நீர் அறிந்திருக்கவில்லையா?
நாங்கள் 3.5 வருடங்களாக அவரை பின்பற்றி வந்தோம். And Pilate crucified him, and they buried him, put him in the grave. Why? They said we was in hopes that he would be a king, a great leader, and now he lays there in the grave, embalmed and laying in the grave. பிலாத்துவோ அவரை சிலுவையில் அறைந்தான். அவர்கள் அவரை அடக்கம் செய்து கல்லறையில் வைத்து விட்டனர் என்பது மட்டுமின்றி அவர் ஒரு ராஜாவாய், ஒரு மகத்தான தலைவராய் இருப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவரோ இப்பொழுது தைலமிடப்பட்டு அங்கே கீழே கல்லறையில் வைக்கப்பட்டு படுத்து கிடக்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள். Why, he said, don't you know the scriptures? Oh, I like that. What did he do? Went right straight to the scriptures to prove his point. And any true spirit of God will go straight to the scriptures. அதற்கு அவரோ, ஏன் நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். ஓ, எனக்கு அது பிடிக்குமே. அவர் என்ன செய்தார்? அவருடைய நிகழ்காரியங்களை நிரூபிக்கும்படியாக நேரடியாக வேத வாக்கியங்களுக்கு சென்றார். எந்த உண்மையான தேவனுடைய ஆவியும் நேரடியாக வேத வாக்கியத்திற்கே செல்லும். What did he do? Went back in the Old Testament, the books of Moses, and began to speak about Moses, about the different ones, how that they said that Jesus would come, how he would suffer and what he would do. அவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பி சென்று மோசேயின் ஆகமங்களுக்கு சென்று மோசேயை குறித்தும் பல்வேறுபட்டவர்களை குறித்தும் பேச துவங்கி இயேசுவானவர் வந்து எவ்விதம் பாடுபடுவார் என்றும் என்ன செய்வார் என்றும் அவர்கள் எப்படி கூறியிருந்தனர் என்றும் பேச துவங்கினார். He said, don't you know this? The scripture, the word. Amen. Said, don't you know that that word that was back there has been made alive? Don't you know that Christ should have raised from the dead? மேலும் அவர் இந்த வேதவாக்கியத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து, அப்பொழுது கூறப்பட்ட வார்த்தை இப்பொழுது நிறைவேறப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். And there, no, we didn't know that. Good people loving him, but didn't know that he was risen from the dead. அவர்களோ, இல்லையே, நாங்கள் அதை அறிந்திருக்கவில்லையே என்றனர். நல்ல ஜனங்கள், அவரை நேசித்தவர்கள், ஆனாலும் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்ததை அறிந்திருக்கவில்லை. So is it today. Same thing today, exactly, brother, sister. Oh, may God wake your innermost beings. People doesn't understand that he's raised from the dead. He's not dead, he's alive. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அது அவண்ணமாகவே உள்ளது. இன்றைக்கும் சரியாக அதே காரியமாகவே உள்ளது. ஓ, தேவன் தாமே உங்களுடைய உள்ளந்திரியங்களை எடச் செய்வாராக. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்கிறதில்லை. அவர் மரித்து விடவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். And he walked out under disguisement. He appeared to them in the form of a man. He might appear to you in the form of your neighbor. He might appear to you in the form of a minister or your mother. அவர் வேறொரு ரூபத்தில் நடந்து சென்றார். அவர் ஒரு மனித ரூபத்தில் அவர்களுக்கு தோற்றமளித்தார். அவர் உங்களுக்கு உங்களுடைய அயலகத்தாரின் ரூபத்தில் தோற்றமளிக்கலாம். அவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரின் ரூபத்தில் அல்லது உங்களுடைய தாயாரின் ரூபத்தில் தோற்றமளிக்கலாம். Christ appears to you in people. Amen. Then treat everybody right. Amen. Be kindly, be neighborly, be loving. Christ is in the person. Christ in you, the hope of glory. கிறிஸ்து ஜனங்களுக்குள் இருந்து உங்களுக்கு தோற்றமளிக்கிறார். ஆகையால் எல்லோரையுமே சரியான முறையில் நடத்துங்கள், தயவாயிருங்கள், அயலகத்தாரிடம் ஐக்கியமாயிருங்கள், அன்பாயிருங்கள். கிறிஸ்துவே அந்த நபரில் இருக்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். And as you go along and people appears to you a kind person and begins to speak to you, listen to them. You don't know, it might be Jesus speaking to you. Amen. See, he appears, I'll be with you even in you. And as you do unto these, you do unto me. Amen. நீங்கள் நடந்து போகையில் ஜனங்கள் உங்களுக்கு பிரசன்னமாகி உங்களிடத்தில் தயவான ஒரு நபர் பேச துவங்கும் போது அவருக்கு செவி கொடுங்கள். அது இயேசுவானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியாதாயிருக்கலாம். பாருங்கள், அவர் புலப்படுகிறார். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நீங்கள் இவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். Oh, when you get to look at it that way, the old tradition falls away. Amen. See, it doesn't become a form of words and a declaration of so many words put together. It becomes a living reality that Christ is in us now. ஓ, நீங்கள் அதை எந்த விதமாக நோக்கி பார்க்க துவங்கும் போது அந்த பழைய பாரம்பரியம் வீழ்ச்சியுறுகிறது. புரிகிறதா? அப்பொழுது முறைமைகளை கொண்ட வார்த்தைகளாக அநேக வார்த்தைகளை ஒன்று சேர்த்து பிரமாண அறிக்கையாக மாறுகிறதில்லை.
ஆனால் அது கிறிஸ்து இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு ஜீவனுள்ள உயிர் தோற்றமாகிறது. The Holy Spirit moving back and forth through every human being, surging through the hearts, searching, condemning the ruins life in there, and as you confess it, He holds it before God, and the blood cleanses it. Amen. Amen. பரிசுத்த ஆவியானவர் முன்னும் பின்னும் அசைவாடி ஒவ்வொரு மானிட வர்க்கத்தினுடைய இருதயத்தினூடாக அசைவாடி ஆராய்ந்து அழிவு நிலையில் உள்ள ஜீவியத்தை கண்டித்துரைக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது அவர் தேவனுக்கு முன்பாக அதை பற்றிக் கொண்டிருக்க ரத்தம் அதை சுத்திகரிக்கிறது. ஆமென். As they went along, now look, it was getting towards evening time. Oh, I just love this. Wish we had a little more. Oh my, I didn't know it was that long. Look, it was getting towards evening. I'll close. அதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றனர். இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது சாயங்கால நேரமாய்க் கொண்டிருந்தது. ஓ, நான் இதை விரும்புகிறேன். நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். ஓ என்னே, நான் இந்த அளவு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், அது சாயங்கால நேரமாய் இருந்து கொண்டிருந்தது. நான் முடிக்கவுள்ளேன். Did you notice? Now listen close. It was getting towards evening, and he made out like he was going to go on by and leave them. But they persuaded him to come in. நீங்கள் கவனித்தீர்களா? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அது சாயங்கால நேரமாய் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவரோ அவர்களை விட்டு அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார். ஆனாலும் அவர்களோ உள்ளே வரும்படிக்கு அவரை வருந்தி கேட்டுக்கொண்டனர். I wonder how much persuading we would do today. Wonder how much you're doing right now, oh Lord, the resurrected one. Let me persuade you to come to my heart. Come in with me. I want to believe you. நாம் இன்றைக்கு எந்த அளவு வருந்தி வேண்டிக் கொள்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எந்த அளவு அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓ கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ஒருவரே, நீர் என்னுடைய இதயத்துக்குள்ளாக வரும்படி நான் வருந்தி வேண்டிக் கொள்ளட்டும். எனக்குள்ளே வாரும். நான் உம்மை விசுவாசிக்க விரும்புகிறேன். I've lived a halfway Christian life, so just by believing in knowledge, faith, and so forth, intellectual faith. But I want to know you in the power of your resurrection. For this is the only time I'll have to make preparation. நான் அரைகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளேன். ஆகையால் நான் அறிவுக்கேற்ற விசுவாசத்தில் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் அறிவாற்றலுள்ள விசுவாசத்தையே உடையவனாய் இருக்கிறேன். ஆனால் நான் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் மட்டுமே நான் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். I want to know you when I lay my head down to rise up no more. I want to know you in the power of your resurrection. I don't want no just guessing about it. I want to know you. Amen. Will you just come in and abide with me? The days far spent. நான் தலை சாய்த்து மரிக்கும் போது உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் உம்மை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை குறித்து எந்த யூகித்தலையும் செய்ய விரும்பவில்லை. நான் உம்மை அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். நீர் உள்ளே வந்து என்னோடு தரித்திருப்பீரா? பொழுதும் போயிற்றே. Notice when they got inside, closed the doors, he could talk to them, man. What a difference he made out of these people. Them standing on the bank didn't know him. They'd been with him a long time. கவனியுங்கள். அவர்கள் உள்ளே சென்றபோது கதவுகளை மூடினர். அப்பொழுதே அவரால் அவர்களிடத்தில் பேச முடிந்தது. இந்த ஜனங்களிடத்திலிருந்து என்ன ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணினார்? அவர்கள் கரையின் மேல் நின்று கொண்டிருந்த போது அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவரோடு நீண்ட நேரம் இருந்தனர். But when Christ wants on the inside, not Christ on the outside reading it saying, yes, that's right, but Christ on the inside saying, that's right. Amen. You get the difference? Christ on the inside. ஆனால் கிறிஸ்து ஒருமுறை உள்ளே வந்தபோது கிறிஸ்து வெளிப்புறத்தில் இருக்க அதை வாசித்து சரி அது உண்மை என்று கூறுவதனால் அல்ல, ஆனால் கிறிஸ்து உட்புறத்திலிருந்து அது உண்மை என்று கூறுவதாகும். நீங்கள் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? கிறிஸ்து உட்புறத்திலே. And he said, once inside the doors closed, then he made himself known to them. By the way he done something. He took the bread and he broke it. And they looked and said, there's only one man on earth that ever could do that. Amen. And that's him. Amen. அப்பொழுது அவர் கூறினார், ஒருமுறை உள்ளே இருந்தபோது வாசல் அடைக்கப்பட்டது. அப்பொழுது அவர் தம்மை அவர்களுக்கு அவர் செய்திருந்த ஏதோ ஒரு காரியத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டார். அப்பொழுது அவர்கள் நோக்கி பார்த்து
அதை செய்யக்கூடிய மனிதர் பூமியின் மேல் ஒருவர்தான், அது அவராகும் என்று கூறினர். Just the way he done something, not the way he formed his sermon, because they had plenty of theologians doing that. Not the way he dressed in a Hollywood style as would be today. Not that. அவர் ஏற்கனவே செய்திருந்த அந்த விதமான ஏதோ ஒரு காரியமாயிற்று. அவர் தம்முடைய பிரசங்கத்தை நிகழ்த்தின விதமாக அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு பிரசங்கத்தை நிகழ்த்த ஏராளமான வேத பண்டிதர்களை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். அவர் உடுத்தியிருந்த விதமாய் அல்ல. நவநாகரிக திரைப்படத்துறையான ஹாலிவுட் பாணியில் அல்ல. அது இன்றைக்கு அவ்வாறு இருக்கலாம், ஆனால் அதுவல்ல. But the way he done something, they knew that that was his way of doing it. Amen. And their eyes were open. They knew him then. அவர் ஏற்கனவே செய்திருந்த விதமாகவே அவர் தம்முடைய முறையில் அதை செய்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுதே அவர்கள் அவரை அறிந்து கொண்டனர். They didn't know him a few days, or the disciples that didn't see him that way, that never was closed in with him, they didn't know him when they seen him. But those who once was closed in, they knew it was their Lord. அவர்கள் அவரை சில நாட்கள் அறிந்திருக்கவில்லை, அல்லது சீஷர்கள் அந்த வழிபாதையில் அவரை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அவரோடு உள்ள கதவு மூடப்பட்டவர்களாய் ஒருபோதும் இருக்கவில்லை. அவர்கள் அவரை கண்டபோதும் அவரை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு முறை கதவு மூடப்பட்ட நிலையில் உள்ளே இருந்தபோது அப்பொழுது அது அவர்களுடைய ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். And I want you to notice something. Closely now before closing. Close on the very early morning when Mary Magdalene and Martha was at the grave first. Listen. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடிப்பதற்கு முன்பாக இப்பொழுது கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் மார்த்தாளும் முதலில் கல்லறையிடத்தில் இருந்தனர். கவனியுங்கள். First, early that morning, Christ showed himself visible among the early risers, and he never showed it anymore through the span of day until the evening time. Amen. Amen. Then he made himself known again, for he was Alpha and Omega. முதலாவது அதிகாலையிலே கிறிஸ்து அதிகாலையில் எழுந்திருந்தவர்களுக்கு மத்தியில் தம்மை காணும்படியாக காண்பித்தார். அதன் பின்னர் அவர் சாயங்கால நேரம் வரைக்கும் அந்த நாள் முழுவதுமே தம்மை ஒருபோதும் காண்பிக்கவில்லை. அதன் பின்னர் அவர் தம்மை மீண்டும் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய்.